இன்னைக்கு நம்ம ஹவு டு earn மணி ஆன்லைன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா Digistore24ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். Digistore24ல ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ரோமோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணுறது வந்து ஃப்ரீ மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஃப்ரீ மெத்தடை யூஸ் பண்ணி நான் ப்ரோமோட் பண்ணதுனால எனக்கு 6 நாளில் ஒரு சேல் நடந்துச்சு. அண்ட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி டு ஃபாலோ மெத்தட். ஆனால் நீங்கள் டெய்லி கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அது என்ன மெத்தட், அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் Digistore24 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா ஏதோ சேல்ஸ் நடந்திருக்குதா, நீங்கள் ஏதோ கமிஷனை வித்ட்ரா பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பயணம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. Digistore24.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆஸ் யூஷுவல் யூசர் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்துருங்க. மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் இந்த அஃபிலியேட் 1 அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு ப்ரோமோட் பண்ண போகிறோம். இது ரீசெண்டாக தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச் பண்ண உடனேயே நிறைய சேல்ஸ் நடந்திருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரோமோட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இங்க ப்ரோமோட்னு வரும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்கை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் பேட்ல இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அஃபிலியேட் லிங்கை நீங்க ஷேர் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை யாராச்சும் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு $5.53 உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். இவங்க லான்ச் பண்ணி உடனே நிறைய சேல்ஸ் நடந்ததுக்கு காரணம் இவங்களோட லேண்டிங் பேஜ் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது. இவங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெத்தட் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு டெய்லி $2,700 கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களும் அதே மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க ப்ராடக்ட் ரொம்ப விலை அப்படின்னு கிடையாது, $17 மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ப்ராடக்ட்டை நீங்க வாங்கின பிறகு நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கலனா 60 days மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்டை யாரும் வாங்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நினைச்சது கிடைக்கலனா ரீஃபண்ட் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்க லேண்டிங் பேஜ் வந்து சும்மா சிம்பிளா கிடையாதுங்க. ஸ்க்ரோல் பண்ண அது பட்டுக்கும் போய்கிட்டே இருக்குது. அவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே போறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரோமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ண விதம் வந்து ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப கேட்சியா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணேன். இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ தான் நான் கிரியேட் பண்ணேன். முக்கியமா இந்த 60 day மணி பேக் கேரண்டியே போட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணது வந்து ஒண்டர் ஷேர் மூலியமா கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி இன் வீடியோ அப்படிங்கிற இந்த மாதிரி வெப்சைட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு நான் ட்விட்டர்ல ட்வீட் பண்ணேன். ஸோ அவரோட ட்ரைனிங்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு போட்டுட்டு இந்த லாங் அஃபிலியேட் லிங்கை பிட்லியில் வந்து ஷார்டன் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். 60 day மணி பேக் கேரண்டி அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லி சில ஹேஷ்டேக்ஸை போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வால்யூம்லாம் கிடையாது, வெறும் இந்த மாதிரி தான் அதுவாக ரிப்பீட் போய்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு 201 வியூஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோக்கு 26 லைக்ஸ் வந்திருக்குது, 201 வியூஸ் வந்திருக்குது. அண்ட் நான் இதை வந்து என்னோட பின் ட்வீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்வீட் வந்து என்னோட ப்ரொஃபைல் பேஜில் டாப்பில் எப்போதுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து நான் ரீட்வீட் பண்ணுவேன். மறுபடியும் இந்த ட்வீட்டை வந்து இதே ட்வீட்டை நான் மறுபடியும் ரீட்வீட் பண்ணுவேன். ஸோ ரீட்வீட் பண்ணுறதுக்கு கோட் ட்வீட் பண்ணுவேன். அதாவது நீங்கள் மறுபடியும் ஒரு ஹேஷ்டேக் போட்டு மறுபடியும் நீங்கள் ட்வீட் பண்ணலாம். இப்போ ட்விட்டரே அவங்க வந்து எல்லா ஹேஷ்டேக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சும்மா ஒரு லெட்டர் போட்டாலே அதுக்குள்ள ட்ரெண்டிங் ட்வீட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிட்காயின் அப்படிங்கிற இந்த ட்வீட் வந்து லாஸ்ட் 1 hourல 3800 பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்வீட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேஷ்டேக்கை போட்டு நான் ட்வீட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பிட்காயின் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக்கை போட்டு ஒரு 29 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை மறுபடியும் ரீட்வீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் 209 பீப்புள் பார்த்துட்டாங்க. டெக்ஸ்ட் மெசேஜை விட வீடியோ தான் இப்போ எல்லாரையும் ரொம்ப கவருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்வீட் பண்ணீங்கன்னா உங்களோட ட்வீட்டை வந்து நிறைய பேர் கவனிச்சு பார்ப்பாங்க, என்ன எதுன்னு பார்ப்பாங்க. இது மூலியமாக தான் எனக்கு ஒரு சேல் நடந்திருக்குது. பிட்லியில் ஷார்டன் பண்ணதுனால எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும். இந்த ட்விட்டர் வீடியோ மெத்தட் வந்து ரொம்ப சிறப்பான மெத்தட். இப்போ ட்விட்டர் தான் ரொம்ப ஹாட் அண்ட் ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு சிம்பிள் வீடியோ அனுப்பினா கூட டக்குன்னு எல்லாரும் பார்த்துடுறாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதே ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிஜிஸ்டோரில் பல விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மற்ற ப்ராடக்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாங் வீடியோவாக இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. ஒரு 16 செகண்டுக்கு இருந்தால் அது லூப்பில் திருப்பி அதை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த வீடியோ. 16 செகண்ட்ஸ் தான் இந்த வீடியோ. அவங்க அந்த ட்வீட் பார்க்கும்போது அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டும். அதுதான் இந்த ட்வீட்டோட சிறப்பு தன்மை. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான மேக் மணி ஆன்லைன் மெத்தடோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.